ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 9/1/2026 விஸ்வாவசு ஆண்டு மார்கழி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்கணம் இருப்பு. இன்று 1 நாளிகை 6 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:33க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 11:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 9:17 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 11:43 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6:06 வரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மன குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை சஷ்டி இருக்குங்க. அப்போ தேய்பிரை சஷ்டினாலே நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டினாலே உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாமே உங்களால் பெற முடியுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தைகள் அல்லங்க. அவருடைய அருளால் வினைகள் நீங்க பெற்ற அவருடைய அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு வாக்காகுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு 3 விரதங்கள் முக்கியமாக நம்ம கடைபிடிக்கப்படுதுங்க. அது என்னென்ன விரதம்னு பார்த்தீங்கன்னா வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என்று 3 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது வார விரதம்ங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம். சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம்ங்க. அப்போ மாதந்தோறும் வரக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்றான இந்த சஷ்டி விரதம் பற்றி இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்போ சஷ்டி விரதம், சஷ்டி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளை குறிக்கிறதுங்க. அப்போது இந்த நாட்களில் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுதுங்க. அமாவாசை நாளும் பௌர்ணமிக்கு நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 6வது நாள் தான் இந்த சஷ்டி திதியாகுங்க. அப்போ அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபக்ஷ சஷ்டி, அதாவது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி என்றும், தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி முழுமை அடையாதோ என்பது போல தான் குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாதோ அதே போல தான் சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேர் கிடைக்குங்க. நம்மளுடைய உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற ஒரு பொருளும் உண்டுங்க. மாதந்தோறும் வருகிற சஷ்டி மிகவும் ஒரு விசேஷம் வாய்ந்ததுங்க. வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் உரிய அற்புதமான ஒரு சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பலன்களை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருமுங்க. அப்போ இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசமிக்க மலர்களை எல்லாம் சாற்றி
தீபங்கள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை நீங்கள் துதித்து அவரை வணங்க வேண்டுங்க. முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரலாம்ங்க. இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடலாம். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா காலையில் பூஜையை முடித்து விளக்கை மலையேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம். மீண்டும் மாலையில் இதே போல பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம்ங்க. வீட்டிலேயே இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா விரதம் முடியும் வரை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லதுங்க. அப்போ சஷ்டி என்று மாலையில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு நீங்கள் வழங்கலாமுங்க. வீட்டினுடைய திருஷ்டி எல்லாம் கழிந்துவிடும், கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறையும் என்பது உறுதிங்க. உண்ணாவிரதத்துடன் பார்த்தீங்கன்னா மௌன விரதம் சேர்த்து நீங்கள் அனுஷ்டிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டுங்க. மேலும் நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நீங்கள் தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டுங்க. பின்பு வீடு திரும்பியதும் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிக்கலாமுங்க. அப்போ சஷ்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி முருகனுக்குரிய ஒரு சிறந்த நாளாகுங்க. ஆனால் இந்த திதியில் வேலைக்கு சேருதல், வீடு வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவற்றை செய்ய ஒரு உகந்த நாளாகுங்க. அப்போ சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. சஷ்டி விரதம் இருந்தால் நம்மளுடைய உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வாருங்க. திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தாங்க. அதனால தாங்க இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே பெறலாமுங்க. 16 பேர்களில் ஒன்றாக இந்த குழந்தை பேரு கருதப்படுதுங்க. அதனால் குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சஷ்டி விரதத்திற்கு உண்டுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயம் முருகனுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க. அப்போ தேய்பிறை சஷ்டியின் விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடுங்க. ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேரு கிடைக்கக்கூடும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே நீங்கக்கூடுங்க. தொழில் வியாபாரங்களில் லாபங்கள் எல்லாம் பெருகக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மன உளைச்சல், கவலைகள் எல்லாம் நீங்கி மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டியில் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை விதைத்தல் மிக சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், ஆடை அணிகலன்களை வாங்க மிக உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று நண்பகல் 12:29 மணி முதல் 2:33 மணி வரை, ரிஷப லக்கணம் 2:33 மணி முதல் 4:16 மணி வரை, மிதுன லக்கணம் 4:17 மணி முதல் 6:27 மணி வரை, கடக லக்கணம் 6:28 மணி முதல் 8:36 மணி வரை, சிம்ம லக்கணம் 8:37 மணி முதல் 10:38 மணி வரை, கன்னி லக்கணம் 10:39 மணி முதல் 12:38 மணி வரை, துலாம் லக்கணம் 12:39 மணி முதல் 2:44 மணி வரை, விருச்சக லக்கணம் 2:45 மணி முதல் 4:55 மணி வரை, தனுசு லக்கணம் 4:56 மணி முதல் 7:06 மணி வரை, மகர லக்கணம் 7:07 மணி முதல் 9 மணி வரை, கும்ப லக்கணம் 9:01 மணி முதல் 10:44 மணி வரை, மீன லக்கணம் 10:45 மணி முதல் 12:24 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை,
1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் இந்த சுக்கிர ஹோரையை பயன்படுத்தலாமுங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் மிக உகந்த நேரம்னா அது இந்த சுக்கிர ஹோரை தாங்க. குறிப்பாக நீங்கள் பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைனா அது இந்த சுக்கிர ஹோரை தாங்க. அப்போ இந்த சுக்கிர ஹோரையில் விவசாயம் செய்வதற்கு மிக ஒரு நல்ல ஹோரைங்க. பயணங்கள் செய்வதற்கு மிக ஒரு ஏற்ற ஹோரை. பயணங்கள் நல்லபடியாக முடிவதற்கு இந்த சுக்கிர ஹோரை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த சுக்கிர ஹோரை ஒரு சிறப்பான ஒரு ஹோரையாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல வண்ண நிறைகள் உடைகள் அணிந்து கொண்டு இன்றைய நாள் துர்க்கையை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துர்க்கை அம்மன் உடனிருந்து உங்களுக்கு வெற்றி வாகைகளை சூடித்தரக்கூடியவங்களாக இருப்பாருங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் இன்றையும் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் சனி, ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமான வளம் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முடிவுகளில் மனதளவில் உறுதியாக இருப்பீங்க. அந்த உறுதியான சில நிலைப்பாட்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வருமுங்க. கனிவான உங்களுடைய பேச்சுக்களால் காரியத்தை எல்லாம் எளிதாக சாதிப்பீங்க. வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பழைய சிக்கல்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணிகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரிதல்கள் உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த ஆலோசனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் சவாலான பணிகளை கூட நீங்கள் எளிதாகவும் சாதாரணமாகவும் இன்றைய நாள் முடிச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். அதை எளிதாக நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மனதளவில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளாலே இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். அவர்கள் கேட்பதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செலவுகள்லாம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் அவசரம் இருக்க வேண்டாமுங்க.
அதனால் எதுலேயுமே நிதானத்தோடு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே உண்டாக போகுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ வியாபாரத்தில் இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பதவி உயர்வு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வெகுமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு இன்றைக்கு திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடுங்க. அவர்களுடைய சில பாராட்டுகளையும் இன்றைய நாள் பெரும் வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு உண்டான சில வழிமுறைகள் உங்களுக்கு காணப்படும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இன்றைய நாள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நீங்கள் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு மிக அற்புதமாக இருக்குங்க. எதையுமே இருவருமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களுடைய துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் ஊக்கத்தொகை, சலுகை வகையில் சில இதர தொகைகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடின உழைப்பிற்கான சில பலனாக இந்த சிறப்பு தொகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ திடீர் பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியம் காணப்படுதுங்க. மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே இங்கே இன்றைய நாள் விவேகமான ஒரு செயல்பாடுகள் மூலம்தான் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுக்களும் நன்மதிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறுப்பினர்கள் மத்தியில், அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு, மரியாதை இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தன உதவிகள், தன வரவுகள் இதெல்லாமே ஆதாயமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். சற்று இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அதில் நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓய்வு சற்று தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அப்போ இன்று நல்ல நண்பர்கள், உறவுகளுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் கிடைப்பாங்க, உறவுகள் நீங்கள் நல்ல உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு மனதளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க.
அதே போல் இன்றைய நாள் உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்ற செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதால் கையில் இருக்கக்கூடிய ஒரு பணம், நிதி நிலைமை இதெல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடுங்க. இளைய சகோதரர்கள் வகையில் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் வீட்டில் இங்கே பராமரிப்பு பணிகளில் கொஞ்சம் அசதிகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சில மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் இன்றைய நாள் மேம்படுத்துவீங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுது. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரித்து காணப்படுங்க. மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவீங்க. பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் உங்களுக்கு தீர்வுகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய அரிதான ஒரு வாய்ப்பும் உண்டாக போகுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குதுங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் திருப்தியும் மன மகிழ்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக காணப்படுதுங்க. உங்கள் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மனதளவில் உற்சாகத்தையும் அளிக்கும். அதே போல் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் குடும்பத்தில் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்க. அவங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு அவங்கள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவங்கக்கிட்ட எதையுமே எடுத்து சொன்னீங்கனாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிப்புக்கும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால நிதி நிலைமையும் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. அதனால் நிதி நிலையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சளி, இருமல் போன்ற சில உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதம் அதிகம், அதாவது வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கூட்டு வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அதில் இன்றைய நாள் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சரியான டயத்தில் கிடைக்கக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது.
பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்பவுமே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உறவினர்களிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் அரசு பணிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் அமையக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு, சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும் இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள், வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட நிறைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் இன்றைய நாள் செயல்படுவது மிக நல்லது. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க.
ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் புதிய நபர்களிடம் நீங்கள் உரையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் என்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள் அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி அதாவது ஆரோக்கியம் ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம்,
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்தேக உணர்வுகள் எதுவும் இன்றி இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய பங்காளிகள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகன பயணங்களில் கொஞ்சம் விவேகமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன்பிறப்புகளிடம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மூலம் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஆன்மீக பணிகளில் விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுது. கவலைகள் முற்றிலும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும் சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள்
மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம், இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல், இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வருமான வாய்ப்புகள் எல்லாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு சூழல்லாம் ஏற்படுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடுங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதளவுல தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் காணப்படுது. இன்றைய நாள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்க சாதனைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்க பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்க செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. அரசு தொடர்பான செயல்கள்ல உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டா கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்க கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்துல உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகள்ல மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதனால உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் விலகி ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை,
தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுரங்கம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில புதுமையான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய செயல்களில் ஒரு திருப்தியான ஒரு சூழலும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர்நிலை கல்விகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு அதே போல் கலை மீதான ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. லாபங்கள் நிறைந்த ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவில் திருப்தி, மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்தில் உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தன வரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகளும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய கணவர் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேதுவும் 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. சேமிப்பு செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுமுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் பற்றினா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது. அப்போ மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது இன்றைய நாள் நல்லது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில தடைகள் கூட வரலாமுங்க. புதுமையான விஷயங்களில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகமாக காணப்படும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாகன பயணத்தில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பழைய சிக்கல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு மறைமுகமான போட்டிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க சற்று நீங்கள் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இது சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நடைபெறுங்க. இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட நற்பலன்கள் சற்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கொஞ்சம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளருடன் உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரலாம். இதனால் சில சங்கடங்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கலகலப்பு ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். அதனால் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. நல்லுறவையெல்லாம் நீங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி வசமான சில உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. எப்பொழுதுமே உங்கள் இருவருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதனால் நிதி நிலைமையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பதட்டம் அசௌகரியம் இதன் காரணமாக உங்களுடைய முட்டி வலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன்
எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நடைபயிற்சி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னா அது நடைபயிற்சி தாங்க. தினசரி உங்களுக்கு ஒரு 3 மைலாவது நடங்க. காலை மாலை 2 வேளையிலையும் நடந்துக்கிட்டே இருங்க. வேலை இல்லாதவங்க, வேலை இருக்கிறவங்க அவங்க தினசரி நடந்துருவாங்க. வேலை இல்லாதவங்க தாங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்க போகுது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தால் கூட ஆதாயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எந்த ஒரு போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் அதனால் இன்றைய நாள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள், சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று
குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் நண்பர்களோட உதவியால் சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடும். அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே ஏற்படும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வருவாய் செயல்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள்
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. புதிய நபர்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. மன மாற்றங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.